மதியத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதனால தான் சரி இருக்குது. ஆமாம், அதுக்கு விலை கொஞ்சம் கூட தான். அதனால தான் இவங்க அப்பா வந்துடுவாங்க. நான் ஞாபகம் நானே இந்த கிளம்புற அவசரத்தில் மறந்துட்டோம். எனக்கு சொன்னாங்க. நாங்கள் பாப்பாவை இது எடுத்துட்டோமா, பால் பாட்டில் எடுத்து டைப்பர் எடுத்துட்டோமா, அது எடுத்துட்டோமா, இது ஆஃப் பண்ணிட்டோமா, இங்கே சிந்தனை போயிட்டு இருந்துச்சா. முக்கியமாக வாட்ரு மின்சாரம் பவர் இதுதான். இதை பார்த்துட்டே இருந்தேன். ரிட்டன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுதான் மெயினாக பார்த்துட்டே இருந்தேன்னா அதில் எனக்கு மைண்டு அப்படியே கேபு அவங்க வராங்க. அவங்களும் சனி ஞாயிறு இருந்துட்டு வந்துடலாம், ஒரு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இதை டோட்டலாக மாறிடுச்சு. என்ன பண்ணலாம்? தூங்க போகிறானா? என்ன ஆச்சு பார்த்தோன்னே என்ன ரியாக்ட் பண்ணா? பரவாயில்லையே. ஆமாம், ஓரளவுக்கு பேக் பண்ணியாச்சா? நான் அதான் சொன்னேன், நீ எப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு நானும் யோசிச்சுட்டு என்ன சொல்ற. அப்ப அந்த கேட்க எனக்கு இல்லையா? நான் ஒன்று சொல்லுவோம். நாளைக்கு நாங்களும் ஜெயச்சந்திரன் உதாரணத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு, நைட்டா. ஆமாம், ரஜினாக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். என்னைக்கு போனோம்? ஆமாம், பார்த்தோம். நல்லா அழகாக இருக்கா. அவங்க அவ்வளோ மாதிரி தெரிய மாட்டேங்குது. அவங்க அப்பா பார்ப்பார். ஆனால் கலராக நல்லா அழகாக தான் இருக்காங்க. ஆமாம், எல்லாமே மூக்கு நெத்தியெல்லாம் எடுத்துட்ட மணிக்கு. ஆமாம் சொன்ன அதான் அப்படியே கேட்டா, ஐஸ் வீடு மாற போகிறாமே அப்படின்னு சொன்னான். ஆமாம், வீடு எனக்கு நல்லா இருந்துச்சு. ஐஸ் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி எதுனா கேட்பேன், அவளை எதுனா ஃபோன் பண்ணுவா, மீட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிறது நல்லா இருந்துச்சு. சரி, ரிலேஷன் இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுனா ஒரு இதுதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு. அப்படியா? அப்புறம் அவங்க 2 பேரும் தான் இருந்துருந்தாங்க. அவங்க ப்ரேயருக்கு எங்கேயோ போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. மழை வேறு வந்துடுச்சு. ஆமாம், கேப் போட்டு போனோம். ஆமாம், வெளியா புதன்கிழமை போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், புதன்கிழமை போகணும். செவ்வாய்க்கிழமை ஜெயச்சந்திரன் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அப்புறம் மறுநாள் போயிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆமாம், நன்றாக தான் ஒரே ஆட்டம். அங்கே ஜப்பா மகா கூட ஒரே விளாட்டு. அவ நல்லா பேசுகிறா. அப்படி பண்ணாத எப்படி பண்ணாத ஜப்பா மகா. ஆமாம், சூப்பராக பேசுகிறா. அது எடுக்கக்கூடாது. ஸ்கூல் எங்கே படிக்கன்னு கேட்டால் உடனே ஹாப்பி மார்னிங் அப்படின்றான். ஸ்கூல் நேம் இல்லை, அங்கே எதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். உடனே அதை சொல்லிட்டு கிடந்துச்சு. ஹாப்பி மார்னிங் அப்படின்னு இந்த ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். தூக்கம் வந்துட்டு அவருக்கு. தூக்கம் வந்தாலும் இந்த மாதிரி பாட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறானே. அதானே. அன்னைக்கு வீட்டை திறந்து போயிட்டானம்மா. நம்ம பேசிக்கிட்டு வீட்டு வருவீங்களா என்னங்கிற மாதிரி வீட்டையே திறந்து போயிட்டானே. சார் பண்ண கேட்க நான் மிஸ் பண்ணிட்டேனே. நேரத்தை கால் பண்ணியிருக்கணுமோ? நேற்று நான் அதான் நினச்சேன், நீங்கள் இது பண்ணிப்பா ரொம்ப வேலையாக வேறு இருக்கும், நம்ம போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி